உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா ஒளிவடிவாய் காட்சி தரும் உயர்ந்தவனே ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம் உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா களிநடனம் புரிந்தவனே கைலாய ஈஸ்வரா இத்தல சிவபெருமானின் உருவம் பலாப்பழத்தின் மேல் முள் போன்றும் வேர் முடிச்சுகளும் நிறைந்து காணப்படுகின்றன. சிவனின் முகத்தில் ஈசான திக்கிலும் தென்கிழக்கு திக்கிலும் சிவனின் ருத்ரத்தை தணிக்கும் வண்ணம் 2 சூலங்கள் தாங்கி சாந்தமாக காட்சி தருகிறார். சிவனின் உருவம் கரடுமுரடாக இருப்பதால் சந்திரசேகரனுக்கு உகந்த தினமான திங்கட்கிழமை 8 வாரம் நெய் தீபம் ஏற்றி சிவனின் திருமேனியில் அபிஷேகம் செய்யப்பட்ட விபூதியை உடலில் பூசிக்கொண்டால் உடலின் மேல்புறம் உள்புறம் உள்ள தீராத மேகநீர் சரும நோய்கள் நீங்கும் என்று நாடி ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம் உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா குலம் தழைக்க செய்பவனே குறை தீர்க்கும் ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம் உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா இந்தியா முழுவதும் அம்மன் தாமரை பூவும் தாமரை மொட்டும் தான் கையில் தாங்கி காட்சி அளிக்கிறாள். ஆனால் இங்கு மட்டும்தான் சிவனின் ஆயுதத்தை தாங்கி அர்த்தநாரியாய் அம்மன் காட்சி தருகிறாள். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற.
கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.